அடிக்கடிக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடிய பர்சனாக நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நடக்கிற ட்ரெயின் ஆக்சிடென்ட் பார்த்தா இப்போலாம் ட்ரெயினில் போகலாமா வேணாமான்னு யோசிக்க தோணுது. இந்தியாவில் சேஃபஸ்ட் டிரான்ஸ்போர்ட் மீடியம்னு யாராவது கேட்டால் நம்ம கண்ணை மூடிட்டு சொல்கிறது இந்தியன் ரயில்வே தான். ஆனால் சமீப காலமாக நடக்கிற ட்ரெயின் ஆக்சிடென்ட் பார்த்தா நமக்கு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஆகுது. இப்போ சமீபத்தில் நடந்த கஞ்சன்ஜுங்காவாக இருக்கட்டும், இல்லை ஹவுரா மும்பை எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், அது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ட்ரெயின் ஆக்சிடென்ட். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்னல் ஒழுங்காக ஒர்க் ஆகலை, ஸ்டேஷன் மாஸ்டர் ஒழுங்காக வேலை செய்யலை, இல்லை பனிமூட்டம், அது இதுன்னு ஏகப்பட்ட காரணங்களை சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்குறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லியிருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்தியன் ரயில்வேவும் ஒரு அருமையான சிஸ்டத்தை கொண்டாந்துருக்காங்க. அதுதான் கவாச்சி 4.0. இந்த கவாச்சி 4.0 சிஸ்டம் என்ன பண்ணணும்னா, இந்த ட்ரெயினோட இன்ஜினில் ஃபிக்ஸ் பண்ணிட்டால் ட்ரெயினோட ட்ராக்கையும் மானிட்டர் பண்ணும், ட்ரெயினோட சிக்னலையும் ட்ராக் பண்ணும், ட்ரெயினோட ஸ்பீடையும் மானிட்டர் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா சப்போஸ் ரெட் சிக்னல் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த 50 மீட்டருக்கு முன்னாடி இந்த கவாச்சி சிஸ்டம் என்ன பண்ணணும்னா, இந்த பைலட்டுக்கு லோகோ பைலட்டுக்கு இன்டிமேஷன் கொடுக்கும். இப்படி வந்து சிக்னல் இருக்குது, நீங்கள் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து எதுவுமே கண்டுக்காத கண்டினியூஸாக அவர் வந்து ரயிலை ஏறிக்கிட்டே இருக்கிறாருன்னா, இது ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு அது இன்ஜினே ஸ்டாப் பண்ணிடும். அந்த அளவுக்கு வல்லமை உடையது இது. இதுக்கான வேலையை 2011 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு பேர் வச்சது பார்த்தீங்கன்னா TCAS, அதாவது ட்ரெயின் கொலிசியஸ் அவாய்டன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 2017 தான் அப்ரூவ் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி 2022 மார்ச்சில் இது வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் சைடு ஒரே ட்ராக்கில் 2 ட்ரெயினை விட்டு, அது ஒன் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளை ரயில்வே மினிஸ்டர், ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா விநாயக் குமார் திருப்பதி, அதாவது CEO அண்ட் சேர்மன் ஆஃப் இந்தியன் ரயில்வே வந்து 2 பேரும் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறப்ப கிட்டத்தட்ட 180 மீட்டர் வரப்போ 2 ட்ரெயினும் க்ளோஸாக வரப்போ கவாச்சி சிஸ்டம் 2 ட்ரெயினுமே ஆஃப் பண்ணியிருக்குது. அது வந்து அப்போ ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சு. 2வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2024 பிப்ரவரியில் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. வந்தே பாரத்தை வச்சு 160 கிலோமீட்டர் ஸ்பீடு போகிற வந்தே பாரத் ட்ரெயின் ரெட் சிக்னலுக்கு 10 மீட்டருக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகுது வித்தவுட் லோகோ பைலட் இன்டர்வென்ஷன். அது இந்த கவாச்சி சிஸ்டம் வந்து அந்த ரெட் சிக்னலை பார்த்து 10 மீட்டருக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடுறது. ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் கவாச்சி 4.0 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ரயில்வே மினிஸ்டர் வந்து இனாகரேட் பண்ணி அதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து எந்த பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஜோனில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோட்டா டு சாவை மாதாப்பூர் இந்த வழியில் வந்து வழித்தடத்தில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் போகிற ட்ரெயின் ரெட் சிக்னலை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அப்ளை பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறது வித்தவுட் பைலட் இன்டர்வென்ஷன். இதுதான் ஹைலைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாடு ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கட்டமாக மும்பை டு டெல்லி டு கொல்கத்தா இந்த ரூட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6 இயர்ஸில் நாடு முழுக்க இந்த கவாச்சி சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாங்களா? இந்த 2 ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா கவச் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகிருக்குது. இந்த 2மே ஜிபிஎஸோட கனெக்ட் ஆகிருக்குது, ப்ளஸ் ரேடியோ ஆண்டனாவோட கனெக்ட் ஆகிருக்குது. இந்த ரேடியோ ஆண்டனா எங்கே இருக்குன்னா ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட இருக்கும். ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ரேடியோ ஆண்டனா வந்து என்னென்ன சிக்னலை லோக்கோமோட்டிவ்க்கு பாஸ் பண்ணோம்னா சிக்னலு ப்ளஸ் ட்ராக்கோட இன்டர்லாக்கிங் சிஸ்டம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு, அப்புறம் லெவல் கிராசிங் இந்த சிக்னலை பாஸ் பண்ணும். இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் ட்ரெயின் மூவ் ஆகும். இல்லை இதில் ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா RFID டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா லெவல் கிராசிங் இடத்துல வந்து பொருத்திருப்பாங்க. இது ட்ரெயின் வரதை பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சவுண்டு அதே எழுப்பும். அண்டு இது வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் கவாச் ஸ்டேஷன் ரேடியோ டவர். இது பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் கம்ப்யூட்டர்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும் ட்ரெயினில் இருக்கிற லோக்கோமோட்டிவ்க்கு. எல்லா சிக்னலும் கரெக்டாக இருக்கா, லெவல் கிராசிங் கரெக்டாக இருக்கா, இன்டர்லாக்கிங்லாம் கரெக்டாக இருக்குன்னா இந்த சிக்னல் தான் வந்து ட்ரெயினில் இருக்கிற லோக்கோமோட்டிவ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இந்த சிஸ்டத்தை நாடு ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டால் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இதனால் பெரிய ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டை ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம்.